இப்போ நம்ம தமிழக அரசியல் களத்துல ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் OPS அவர்கள் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து NDA விலகியிருக்கிறார். இது ஒரு சாதாரண முடிவு இல்லை. சமீப நாட்களாகவே பாஜக தரப்பிலிருந்து தனக்கு உரிய மரியாதை கிடைக்கவில்லை என்று OPS அவர்கள் அதிருப்தியில் இருந்ததாக தெரிகிறது. பிரதமர் மோடி தமிழகம் வந்தபோது அவரை சந்திப்பதற்கான வாய்ப்பும் அவருக்கு கிடைக்கவில்லை. இந்த தொடர்ச்சியான அவமதிப்புகள்தான் இந்த முடிவுக்கு காரணம் என்று அவரது ஆதரவாளர்கள் சொல்கிறார்கள். இந்த அரசியல் நகர்வில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், கூட்டணியிலிருந்து வெளியேறிய சில மணி நேரங்களிலேயே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார். இது தமிழக அரசியலில் பலவிதமான யூகங்களை கிளப்பிவிட்டுள்ளது. அரசியல்வாதிகளுக்கு நிரந்தர நண்பர்களும் இல்லை, எதிரிகளும் இல்லை என்பதை இந்த சந்திப்பு மீண்டும் ஒருமுறை உணர்த்துகிறது. OPS அவர்களின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், அவர் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைப்பார் என்பதுதான் இப்போதைய ஹாட் டாபிக். ஒருவேளை நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கிறதா என்றும் பேசிக்கொள்கிறார்கள். ஆளும் கட்சியான திமுக தரப்பை பொறுத்தவரை இந்த விஷயத்தை அமைதியாகவே கவனித்து வருகிறார்கள். தங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தீவிரமாக இருக்கிறார்கள். அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதிலும் எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு பதிலளிப்பதிலும் கவனம் செலுத்தி வருகிறார்கள். அதிமுக தரப்பை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பாஜக கூட்டணி தொடர்கிறது. OPS அவர்களின் இந்த முடிவுக்கு பிறகு அதிமுகவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பது வரும் நாட்களில் தெரியவரும். இன்றைய நாளுக்கான சில முக்கிய செய்திகள். திருநெல்வேலி கௌரவ கொலை வழக்கு. திருநெல்வேலியில் ஒரு சாதி மறுப்பு திருமண விவகாரத்தில் பொறியாளர் கவின் செல்வகணேஷ் என்பவர் கொலை செய்யப்பட்ட விவகாரம் தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொலையில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியின் தந்தை ஒரு துணை ஆய்வாளர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக தமிழகத்தில் கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. அரசியல் கட்சிகளும் பல்வேறு அமைப்புகளும் நீதி கேட்டு குரல் கொடுத்து வருகின்றன. போக்குவரத்து துறை நெடுஞ்சாலை துறைக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையை தமிழக அரசு போக்குவரத்து கழகம் செலுத்த ஒப்புக்கொண்டிருக்கிறது. இதனால் அரசு பேருந்துகளின் சேவை வழக்கம் போல தொடரும். கல்வித்துறை சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசு புதிய திட்டங்களுக்கு உயிருடன் இருக்கும் தலைவர்களின் பெயர்களை சூட்டுவதற்கு தடை விதித்துள்ளது. இது உங்களுடன் ஸ்டாலின் போன்ற திட்டங்களுக்கு கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தக்கூடும். சட்டம் ஒழுங்கு. திருநெல்வேலி கௌரவ கொலை வழக்கு தவிர சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை, காவலர் மரணம் போன்ற சில குற்றச்சம்பவங்கள் தொடர்பான செய்திகளும் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. சுருக்கமாக சொல்லணும்னா, இன்னைக்கு தமிழக அரசியல்ல OPS ஓட NDA விலகல் தான் ரொம்ப முக்கியமா பேசப்படுது. அதுக்கு அடுத்து திருநெல்வேலி கௌரவ கொலை வழக்கும் சமூகத்துல ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. மத்தபடி கட்சிகள் எல்லாமே அடுத்து வரப்போற தேர்தலுக்காக தங்களை தயார்படுத்திக்கிட்டு இருக்கு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.